ஹலோ கைஸ், ஸோ மச்ச ஒயிட்டட் ரெட்ரோ படத்தோட ட்ரெயிலர் வந்து ட்ராப் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதுதான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெயிலர் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஒப்பீனியன்றதை பின்னாடி பேசிக்கலாம். ஓகே, 3, 2, 1. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்தில் மான்கறி பிரியாணி ரெடி. ட்ரெய்லர் வந்து கட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸ் புத்திரன், பிரேம படத்தோட டேரக்டர். ஸோ அவர் ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காப்புல. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? லுக்கு செம்ம லுக்கு. ஷோ ஓட்டிலாம் மாடே. ஓட்டா ஓட்டா. போர் கொடுக்கிற போதை இருக்கு. போய் இந்த ரத்தம், அந்த சண்டை, போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரசி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. என்னங்க இது? தெரிச்சிட்டேன், எதுவுமே சரியாவில்லடே. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். ஆனால் இடப்பட்ட எங்கள் வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் என்னை கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போவாது. நிறைய அளவிச்சிட்ட பாரி. இவ்வளவுதான். ரேஜ் எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பார்ப்பீங்கடா. மனுஷன் ரக்கிட்ட முடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைகுட்டு. தட்ன பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு, தட்ன பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். The one. ஒரு பக்கா கிரேஸியான ட்ரெய்லரு. ஸோ அல்ஃபோன்ஸ் புத்திரன் கட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெய்லர் தான் இருக்கும்னு நான் நினச்சேன் கண்டிப்பாக. பிகாஸ் அவரோட பிரேமம் ட்ரெய்லர் ஆகட்டும், அவர் கோல்டுன்னு ஒரு படம் எடுத்தார், அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த ட்ரெய்லர் கட் ரொம்ப ஒரு கிரேஸியாக, என்ன மாதிரி சொல்கிறேனே தெரில, இஷ்டத்துக்கு பூந்து விளையாடி இருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் ஃபுட்டேஜ், ட்ரெய்லர் லுக்ஸ், என்ன சொல்கிறது, படமாக எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி கார்த்திக் சுப்ராஜ் ஃபுல்லாக பயங்கர, என்ன சொல்கிறது, ஒரு ரேஜாக இருக்குது, ரேஜ் மோடில் தான் இருக்குது படத்தோட ட்ரெய்லர் ஃபுல்லாகவே. படமே அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. அவரே சொல்லியிருக்காரு, என்னோட இதை என்னால் விட்டுட்டு வர முடியல மாதிரி சொல்கிறாப்புல சூர்யாவே. அந்தளவுக்கு ஒரு முரட்டு ஆளாக இருக்காப்புல. ஸோ அவங்க லைஃபுக்குள்ளே இவங்க யார், ஹீரோயின் பேர் என்ன, பூஜா ஹெக்டே. ஓகே, அவங்க வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற கான்ஃப்ளிக்ட்டு, இது போக ஸ்டார்டிங்கில் ஒரு டீசரில் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் அப்பா தொழிலேருந்து நான் விட்டுறேன். அதாவது அப்பாவும் அந்த இதில் தான் இருக்காப்புல, ஃபைட்டிங் அந்த மாதிரி ஒரு வாரில். ஸோ பையனும் அதிலே இருந்தங்காட்டி அந்த ஒரு ரேஜ் மோட்லேயே இருக்காப்புல. ஸோ அவங்களுக்குள்ள ஓகே கைண்ட் ஆஃப் ஒரு அந்த ஒரு தளபதி படம் ரஜினியோட அந்த வைப் வருது கிட்டத்தட்ட. பட் சீரியஸ்லி பயங்கரமாக இருக்குது. ஒரு கம்பேக்கான, ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்பேக்காக இந்த படம் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கங்குவாய் நிறைய பேர் எதிர்பார்த்தோம், பட் அது கிடையாது, அது அந்தளவுக்கு இதாகலை. பட் இந்த படம் வந்து 100% சூர்யாவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான கம்பேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே 1 படம் ரிலீஸு. எனக்கு வந்து ட்ரெய்லர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் அதை கட்ஸ் ஓரியன்டாக, ஒரு கிரேஸியாக இல்லாமல் ஒரு ஃப்ளோவாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்ற இன்னும் நிறைய புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் கார்த்திக் சுப்ராஜோட ட்ரைலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டாவோட ட்ரைலர்ஸு,
இறைவி ட்ரெய்லரில் சூப்பராக இருக்கும். அந்த டீசர்லாம் விட்டுருப்பாங்க, அது சின்ன ஷார்ட்டாக இருந்தாலும் அந்த எமோஷன் கன்வே ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸு ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய, பட் எமோஷன்ஸ் அந்தளவுக்கு பெருசாக கன்வே ஆன மாதிரி தெரியல. பட் ஆப்வியஸ்லி இது ஒரு ட்ரெய்லர் மட்டும் தான், ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. படமாக வந்தால் ஒரு ஹோல்சமாக பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். அண்டு கடைசியில் ஒரு பிஜிஎம், அந்த ஒரு லாஸ்ட் ஒரு போர்ஷன் வரும் பார்த்தீங்களா பிஜிஎம், அது வந்து சைனீஸ் இன்ஸ்பயர்டு மாதிரி இருக்குது. அந்த ஏன்னா பிகாஸ் அந்த மியூசிக் வந்து நம்ம நீங்கள் 90s கிட்ட ஒரு ஜாக்கி சான் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோனில் தான் அது ஆரம்பிக்கும் அந்த மியூசிக்கே. இந்த மியூசிக் தான் ஒரு பீக், ஒரு ஹீரோயிஸ்க்கான மியூசிக் தான். எனக்கு டக்குன்னு சிங்க் ஆனது எதனால நான் 90s நிறையா இந்த ஜாக்கி சான் ஃபிலிம்ஸு அந்த மாதிரி சைனீஸ் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க எலிவேஷனுக்கு. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு கூஸ் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மியூசிக் தரமாக இருந்துச்சு. ஆல்ரெடி 3 சாங் ரிலீஸ் 3 சாங் பார்த்தோம், பக்காவாக தரமாக இருந்துச்சு, நெக்ஸ்ட் லெவல் அது. அதுக்கப்புறம் ட்ரெய்லரு சூப்பராக இருக்குது. ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இருக்குது, அந்த கண்ணாடி போட்டு ஒரு கிரேஸியாக ஒருத்தர் இருக்கார், அவர் எந்த ஆக்டர் எனக்கு தெரியல, பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. யாரை சொல்கிறேன்னா ஃப்ரேம்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. பூஜாக்கிட்டே பாருங்கள், ஐ திங்க் நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். கார்த்தி சுப்ராஜ் படம்னாலே யாராச்சும் ஒருத்தருங்க வந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் பீக் ஆயிடுவாங்க. ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு வந்துட்டு கார்த்தி சுப்ராஜ் படம்னா கொஞ்சம் நல்லா நடிப்பாங்கன்ற, மற்ற படத்தில் கம்பேர் பண்ணும்போது ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படத்தில் இவங்க பூஜாக்கிட்டே பயங்கரமாக நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. பயங்கரமாக நடிச்சிருக்காங்க இந்த சென்ஸ், அவங்க நடிச்சிருக்க தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கேரக்டராக வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது ஓவராக உருட்டுற மாதிரி இல்லை, பட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபியூ ஷார்ட்ஸ்லேயே வந்தாலும் அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்குது, ஜென்யூனாக இருக்குது, அதனால் சொல்கிறேன். அண்டு ஜெயராம் இருக்காப்புல, பிரகாஷ் ராஜ் மெயின் வில்லனாக இருக்காப்புல, மெயின் வில்லன் தான் நினைக்கிறேன். போதை இருக்கு. இந்த ஆக்டர் யாருன்னு தெரில. இவரோட போர்ஷன் வந்து ட்ரெய்லர்லேயே ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர், இந்த டீசரில் ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வரும் கடைசியில், டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக இருந்துச்சு. இதுலேயும் இவரோட போர்ஷன் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிகர்தண்டா XXL வந்துட்டு ஒரு வில்லன் இருந்திருப்பார்ல, அவருக்கு நல்ல ஒரு பேர் கிடச்சிது அந்த படத்தில், பயங்கரமான வில்லன் சொல்லிட்டு. மேபி அந்த மாதிரி இந்த படத்தில் இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், பிகாஸ் கார்த்தி சுப்ராஜ் படம். ஸோ ஓவரால் ட்ரெயில் லுக்ஸ் வெரி குட்டுங்க, சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் பீக் லெவலில் இருக்குது. சூர்யா சாருக்கு ஒரு பயங்கரமான கம்பேக் அந்த படம் இருக்கும், கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர ஒரு கம்பேக்காக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் படம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ரிவ்யூ நான் கண்டிப்பாக போடுறேன். படம் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ see you in another one guys. Bye.